நாள் இந்த பிரதோஷ நாள். ஒவ்வொரு பிரதோஷமும் சிவனுக்கு உரிய நாள். அந்த நாளினுடைய சிறப்பு என்பது நாம் சிவனை கொண்டாடுவதற்கு என்பதல்ல, நம்முடைய மனதை தூய்மைப்படுத்த வேண்டும். அதற்கு வேண்டிதான் இந்த பிரதோஷம். இந்த அகில உலகமெல்லாம் இறைவனை வணங்குவது நம்மை நாம் தூய்மைப்படுத்துவதற்காக தான். அதற்கு வேண்டிதான் இங்கே வந்துள்ளோம். இன்று பார்ப்பது பூசலார் நாயனார் என்ற ஒரு நாயனார். இவர் தொண்டை மண்டலம் என்று சொல்லக்கூடிய அந்த ஊரில், இந்த திருநின்ற ஊர் என்ற ஊரில் பிறந்தவர். வறுமையில் இருந்தாலும் கூட சிவன் மேல் அவ்வளவு பக்தி, ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு. வறுமையில் இருந்தாலும் கூட சிவனை மனதார நினைக்கக்கூடிய அந்த ஆற்றலை படைத்தவர். உலக மக்களுக்கெல்லாம் இந்த சிவன் யார் என்பதை தான் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு ஊராக செல்கின்றார், சிவனை வணங்குகின்றார். அந்த சூழ்நிலையில் அதே நாட்டில் வாழ்கின்ற ஒரு அரசன் இருக்கின்றார். அந்த பல்லவ மன்னன் என்று சொல்லக்கூடிய அரசன், அந்த காடவர்கோன் என்ற அந்த அரசன் பிரசித்தி பெற்றவர். எல்லா வகையான பொருட்களையும், அந்த சிவனுக்கு வேண்டி எத்தனை பொருட்கள் வேண்டுமோ அத்தனையும் வைத்திருப்பவர் அந்த அரசர். ஆனால் இந்த பூசலார் நாயனிடம் எதுவுமே கிடையாது. ஆனால் சிவனுக்கு ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்று அதீத எண்ணம். எல்லாருக்கும் சென்று, சார் பொருள் இருந்தால் கொடுங்க, எப்படியாவது சிவனுக்கு ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்று ஒவ்வொரு ஊராக சென்று அனைவரிடம் கேட்கின்ற பொழுது யாரிடமும் அந்த பொருளை பெற முடியவில்லை. இவரை நம்பி யாரும் பொருளை தரவில்லை. ஆனால் சிவன் மேல் அவ்வளவு பாசம், எப்படியாவது கோயில் கட்ட வேண்டும் என்று. நாம் ஏழை என்பதற்காக எல்லோரும் மறுக்கின்றார்கள். என்னை யாரும் மதிக்கவில்லை. ஆனால் அந்த சிவன் மேல் எவ்வளவு அன்பு பாசம் என்பதை இந்த உலக மக்கள் புரியாமல் இருக்கின்றார்களே, எப்படி அவர்களுக்கு புரிய வைப்பது? என்னுடைய எண்ணம் என்பது எண்ணம் ஏது என்பதை நான் காண்பிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தினாலே சிவனை மனதார நினைத்தார். இந்த சூழ்நிலையிலே அந்த பல்லவ மன்னன் ஒரு கோயில் கட்டுகின்றார். அவர் எப்படி கோயில் கட்டுகின்றார்? அந்த கால்கோள் பூஜை சரியான இடத்தில் வாஸ்து சாஸ்திரம் பார்த்து சரியான இடத்தை தேர்வு செய்து, மிகப்பெரிய தச்சர்கள், அந்த யாரெல்லாம் கோயில் கட்டுகின்றார்கள் சிற்பிகள் அனைவரும் வரை சொல்லி மிக சிறப்பாக அற்புதமான ஒரு கோயிலை கட்டுகின்றார். அந்த கோயில் கட்டுவதற்கு எவ்வளவு நாள் ஆகுமோ, அந்த ஒவ்வொரு வேலை செய்வதற்கு எவ்வளவு நாளாகுமோ அதெல்லாம் எடுத்துக்கொண்டு மிக சிறந்த ஒரு கோயிலை அவர் கட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த உலக மக்கள் எல்லாம் பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த கோயில். எவ்வளவு அந்த கீழே அந்த கர்ப்பகிரகம் எப்படி இருக்க வேண்டும், அங்கே இருக்கின்ற அந்த கடவுள் எந்த நிலையில் இருக்க வேண்டும், மேலே இருக்கின்ற அந்த விமானம் ஒவ்வொரு நபர் இருக்க வேண்டும் என்று சொல்லி அத்தனையும் சிறப்பாக செதுக்கி செதுக்கி பல கச்சர்களையும் பல சிற்பிகளையும் அழைத்துக் கொண்டு அற்புதமான சிலைகள் எல்லாம் படைத்து விட்டார். அந்த சூழ்நிலையிலே எப்பொழுது கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும், உடம்புக்கு எப்போ செய்ய வேண்டும் என்று ஒரு நாள் இருக்கின்றார். அந்த கோயில் தயாராக இருக்கிறது. ஆனால் அந்த கோயில் கட்டி முடிப்பதற்கு எவ்வளவு காலம் ஆகியிருக்கின்றதோ அவ்வளவு காலத்தில் இந்த பூசலார் நினைத்துக் கொண்டிருக்கின்றார். எப்படியாவது என்னுடைய சிவனுக்கு ஒரு கோயில் கட்ட வேண்டும். பொருள் இல்லை, என் மனதின் மூலமாக கோயில் கட்டுகின்றேன். யாரும் பொருள் தரவில்லை என்றாலும், நிதி உதவி தரவில்லை என்றாலும் கூட என்னுடைய மனதினால் கோயில் கட்டுகின்றன. அந்த ஒவ்வொரு கோயிலுக்கு ஒரு முதல்ல கால்கோள் பூஜையா, மனதுக்குள்ளே ஒரு பூஜை. இன்னைக்கு அந்த வாஸ்துசாஸ்திர பூஜை போட்டுருக்கோம். அடுத்த நாள் எல்லாரும் வரணும். அந்த ஒவ்வொரு செங்கற்களை எடுத்து வைக்கணும், ஒவ்வொரு கல்லாக எடுத்து வைக்கணும். ஒரு கருங்கல், அடுத்து சுவர், அடுத்து கற்ப கிரகம், அடுத்து விமானம். விமானம்னா கோபுரம், அந்த மூலஸ்தனம் எல்லாம் அமைத்து விட்டார். அந்த அந்த பல்லவ மன்னன் கோயில் கட்டுவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆனதோ அதே ஆண்டு இவர் எடுத்துக்கொண்டார். மனதுக்குள்ளே கட்டிக்கொண்டார். அங்கே கட்டுவது எளிது, இங்கே நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். இன்று நடந்து விட்டது, அதற்கு வேண்டி நினைத்து விட்டோம், கோயில் கட்டிவிட்டோம் என்று நினைக்கவில்லை. அதற்கு எவ்வளவு காலம் ஆனதோ அதே காலத்தை இவர் மனதுக்குள்ளேயே, அதான் உண்ணாமல் உறங்காமல் சொல்வாங்க. தூங்கினாதான் கனவு வரும், அவர் தூங்குறதே இல்லை. எப்பொழுதும் அந்த சிவத்தினுடைய அந்த நினைவாகவே இருக்கின்றார். என்னைக்கும் அவருடைய எண்ணமாகவே இருக்கின்றார்.
பார்ப்பவர்கள் எல்லாம் பூசலார் என்ன செய்து கொண்டிருக்கிறார், முதல் இருந்த அந்த நிலையில் இல்லை என்று பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த கோயில் கட்டுவதற்காகவே அந்த நினைப்பு. இன்னைக்கு செங்கற்கள், கருங்கல், அதனுடைய கற்பை கிரகம் உள்ளே அந்த பீடம் எவ்வாறு அமைக்க வேண்டும், கோயில் விமானம், சுற்றுச்சுவர், பக்கத்தில் ஒரு கிணறு, அங்கே வருகின்ற மக்களுக்கெல்லாம் அமர்வதற்கு ஒரு இடம், இந்த மணி ஓசை எல்லாம் அமைத்து விட்டார். எத்தனை ஆண்டுகள் பல்லவ மன்னன் காடவர்க்குவன் எடுத்தாலோ அதே நாட்களில் பூசலார் நாயனார் எடுத்து விட்டார். திடீர் ஒரு நாள் சிவபெருமான் அந்த பல்லவ மன்னனுடைய அரசனுடைய கனவில் தோன்றி, மன்னனே, நீ குடும்பழக்கு செய்வதற்கு வேண்டி என்னை அழைத்திருக்கின்றாய். அந்த நாள் நட்சத்திரம் சரியாக இருக்கின்றது, எடுத்துக்கொண்ட காலம் சரியாக இருக்கின்றது. அந்த நேரத்தில் அந்த காலத்தில் என்னால் உன்னுடைய ஸ்தலத்திற்கு நான் வர முடியாது. அந்த தூக்கம் கலைந்து விட்டது. இரவு ஒரு 12-1 மணி நேரம் அமர்ந்து தூக்கம் விழித்து உட்கார்ந்து விட்டார். யார்? சிவபெருமான் வந்து விட்டார்கள். யாருடைய இத்தனை நாள் வராத சிவபெருமான் குடமுழுக்கு செய்கின்ற எந்த நாள் குறித்தோமோ அந்த நாள் வர முடியாது. ஏன் வர முடியாது என்ற செய்தியை சிவபெருமான் சொல்கின்றார். பல்லவ மன்னனே, காடவர்க்குவனே, மிக அற்புதமான கோயிலை கட்டியிருக்கின்றாய். உலக மக்கள் எல்லாம் பாராட்டக்கூடிய அளவுக்கு அவ்வளவு சிறப்பு பெற்றது. மனதுக்கு அவ்வளவு இன்பமாக இருக்கின்றது. ஆனால் நீ குறித்த அந்த நாளில் என்னால் வர முடியாது. நான் எங்கு செல்ல வேண்டும் என்றால், திருநின்ற ஊர் என்ற அந்த ஊரிலே பூசலார் நாயனார் என்ற ஒரு அடியார் இருக்கின்றார். அவர் இதே நேரத்தில் அவரும் குடமுழுக்கு அந்த கோயில் கும்பாபிஷேகம் செய்கிறார். அதனால் நான் அங்கே செல்ல வேண்டும். அதனால் உங்களுடைய கோயிலுக்கு என்னால் வர முடியவில்லை, மன்னித்து விடுங்கள் என்று சொல்கிறார். தூக்கம் கலைந்து விட்டது. காலையில் எழுந்தவுடனே நேரம் ஒரு மன்னனுக்கு தெரியாமல் திருநின்ற ஊரில் யார் கோயில் கட்டுவது, எனக்கு தெரியாமல் இந்த ஊரில் யார் கோயில் கட்டுவது. அவர் பயணம் செய்து நேர திருநின்ற ஊருக்கு செல்கிறார். அங்கே இருக்கின்ற மக்கள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது போகிற வழியில் எல்லா கோயிலும் பார்த்துட்டு போகிறார். எல்லா கோயிலும் பழமையாக தான் இருக்குது, எந்த கோயிலும் இடித்து கட்டின மாதிரி இல்லை, ஒரு புதுசாக எந்த கோயிலும் உருவாக்கலை. சரி, உள்ள அந்த ஊருக்குள்ளே போய் கேட்டுக்கலான்னு சொல்லி உள்ளே போகும்போது அங்கே அந்தண்ணார் வேதியர்லாம் இருக்காங்க. இவர் அந்த வேதியர் குலத்தில் பிறந்தவர் தானே. அவர்கிட்ட போய், ஐயா, இந்த மாதிரி பூசலாருடைய வீடு எது இருக்கு, வாங்க அவரோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. இவர் தான் பூசலார். சரி, இங்கே கோயில் எல்லாம் கட்டியிருக்காங்களா? எனக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த மாதிரி கோயில் எதுவும் கட்டலைன்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் சொல்ல, சரி நேரம் அந்த பூசலார்கிட்ட கேட்டுடலான்னு சொல்லி அங்கே போகும்போது ஒரு அரசன் வந்திருக்காரு அப்படின்னா இவர் எப்படி இருக்கணும், நீ பயந்து நடுங்கி அவர் வணக்கம் சொல்றார். அரசே வாங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்க யாருங்க அப்படி கேட்கும்போது இவருக்கு அப்படியே திகைத்து நிற்கிறாரு. அரசன் வந்திருக்காரு. பூசலார் யாருங்க? நான் தான் பூசலார். சரி, கோயில் கட்டியிருக்கீங்களாமா? ஆமாங்க, கோயில் கட்டியிருக்காரு. எங்க வர இடத்துலலாம் பார்த்தா எங்கேயும் கோயிலை காணவே. இவ்வளோ பெரிய ஊர்ல எவ்வளோ பெரிய ஒரு கும்பாபிஷேகம் நடக்குது. ஆனால் எல்லா ஊர்லேயும் சிறப்பு. அங்கே தோரணம் கட்டுறாங்க, அதுக்கு வேண்டியதெல்லாம் என்னென்ன வாழை அந்த தார் கட்டுவாங்க. உலகத்தில் மக்கள் எல்லாம் ஊர் தேடி வருவாங்க. எந்த ஒரு விசேஷமும் இந்த நாட்டிலேயே ஊர் மக்கள் யாரும் வந்த மாதிரி தெரியலையே. ஆனால் இந்த கோயில் கும்பாபிஷேகம் இறைவன் சொல்லிட்டு போயிட்டாரு, எங்கேயும் தேடிட்டு இருக்க, நீங்க அந்த கோயிலை காட்டுங்க அப்படின்னாங்க. ஐயா, கோயிலுங்கிறது எத்தனை ஆண்டுகளாக கட்டினீங்கன்னு அரசனை கேட்கறேன். நீங்க எத்தனை ஆண்டுகளாக கோயில் கட்டியிருக்கீங்கன்னு. நான் ரொம்ப வருஷமா கட்டிட்டு இருக்கேன். நானும் கட்டிட்டு தான் இருக்கேன். கோயில் கண்ணுக்கு தெரியுதானா? கோயில் கண்ணுக்கு தெரியல. எங்க இருக்குன்னா உள்ள இருக்குங்க. இந்த கோயில் யாராலும் பார்க்க முடியல. ஆனா யார் வந்திருக்காங்கன்னா அந்த பிரதிஷ்டை பண்றதுக்கு சிவபெருமான் வந்தார். என்னுடைய கடவுளை கேட்டாரு, என்னுடைய கோயிலுக்கு வாங்க, எவ்வளவு நிதி உதவி, எவ்வளவு பொருளுதவி போட்டு இவ்வளவு பெரிய கோயில் கட்டியிருக்கேன். ஆனா என்னுடைய கனவில் தோன்றி அந்த திருநின்ற ஊரில் பூசலார் நாயனார் கட்டியிருக்கிற கோயிலுக்கு போய் நான் குடமுழுக்கு செஞ்சுட்டு வரேன். அவர் வந்துட்டாரு. அவர் வந்தார். நீ பார்த்தீங்களா? பார்த்தீங்க. பிரதிஷ்டை பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டு. எங்க இருக்காரு? உள்ள இருக்காரு. எப்படி அரசன் இவரை பார்த்துட்டு, கடவுள் இங்கதான் இருக்காரு. நான் எவ்வளவு செலவு பண்ணி ஊரெல்லாம் தெரிகின்ற அளவுக்கு கட்டியிருக்கேன். சிவன் அங்கே வரலையே, லிங்க பெருமான் அங்கே வரலையே. ஆனா காசு இருக்கிற இடத்துக்கு கோயில்
கடவுள் வரமாட்டார். எங்க உண்மையான அன்பு இருக்கோ அங்கதான். அங்க கல்லு மண்ணு செங்கலால் கட்டியிருக்க, அலங்காரம் பண்ணியிருக்கேன். அந்த வெளியில ஒண்ணு இல்லையா? ஆனா எந்த கோயிலும் கிடையாது, உள்ள இருக்காது. அதனால கடவுளை எங்க தேட வேண்டியதில்லை, உன்னுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்க, உன்னுடைய உடம்புக்குள்ளே. இந்த ஊன் உடம்பு ஆலை, உள்ளம்தான் கோயில். அப்போ வெளியில அழுகுப்படுத்திட்டு பிரயோஜனம் கிடையாது, உள்ளே அழுக்கா இருந்தா. வீட்டெல்லாம் சுத்தப்படுத்திட்டு எந்த பிரயோஜனம் கிடையாது, மனசு சுத்தம் இல்லை. அப்போ எது வேண்டும்? எவ்வளவு ஆடைகள் அணிந்தாலும், எவ்வளவு வெளித்தோற்றம் சிறப்பாக இருந்தாலும், எவ்வளவு கோடி கோடியா பணம் வைத்திருந்தாலும் கூட உன்னுடைய உள்ளம் தூய்மை இல்லை, உனக்கு அன்பு இறைவன் மேல் இல்லை என்றால் என்ன பயன் இருக்கின்றது? பணம் இருக்கின்றவன் 1000 ரூபாய்க்கு மாலை வாங்கி போடுறார், இல்லாதவன் ஒரு பச்சை இலை கொண்டு எடுத்து கொடுக்கிறார். அதனால நீ கொடுக்கிற பொருள் பெரிது கிடையாது, நீ இறைவன் மேல் வைத்திருக்கிற அன்புதான் சிறந்தது. அன்பை காட்டு. அந்த சிவன் தான் அன்பு, இந்த அன்புதான் சிவன். இதை விட்டுட்டு எங்கெங்கோ போயிட்டு இருக்கோம். காதலாய் கசிந்து கண்ணீர் மல்கி எப்படி இருக்கணும்? உடைய இறைவன் என்று வணங்கும் போது இறைவன் மேல் அவ்வளவு அன்பு செலுத்தி பார்க்கின்ற பொழுதுதான் அந்த இறைவனை பார்க்க முடியும். ஆனால் பிடிக்கிற என்னென்ன பொருள் பிடிக்கும் என்று யார் இறைவனை பார்க்கவில்லை. எந்த மனம் சுத்தமாக இருக்கின்றதோ அந்த இடத்தில் தான் இறைவன் எங்கும் நிலையாக இருக்கிறார் என்ற செய்தியை அந்த திருநின்ற ஊரில் இருக்கின்ற பூசலார் நாயனார் மூலமாக அரசன் உணர்ந்து கொண்டார். அரசன் நினைத்தார், நான் யாருக்கு சரணாகி அடைய வேண்டும்? எந்த இறைவனை வணங்கவில்லை என்றது கூட பூசலார் நாயனாரை வணங்கினாலே போதும், அந்த இறைவனை வணங்கும். காரணம் என்ன? அந்த இறைவன் உள்ளே இருக்கின்றார். ஆனால் அந்த கோபுரம் எது கட்டுகின்றார்கள்? அந்த கால் ஊனமுற்றவர்கள், நடக்க முடியாதவர்கள், கற்ப இறப்பிற்குள்ளே செல்ல முடியாதவர்கள், அவர்கள் வெளியிலிருந்து பார்ப்பதற்கு வேண்டிதான் அந்த வாசல் கோபுரம், அந்த ராஜகோபுரம். நான் உள்ளே செல்ல முடியவில்லையா, இங்கிருந்தே நான் என் கடவுளை வணங்கிக் கொள்கின்றேன் என்பதற்காக தான் இந்த விமானம் அது எங்கிருந்தால் தெரிவதற்கு வேண்டிதான் உயரமாக கட்டுகிறார்கள். முடிந்தவர்கள் உள்ளே சென்று அந்த இறைவனை வணங்கலாம், முடியாதவர்கள் வெளியிலிருந்தே போகின்ற வழியிலே இறைவா எந்நாட்டுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டுடைய இறைவா போற்றி என்னை காப்பாற்றுடைய என்று நான் உள்ளே வர முடியவில்லை, என்னை காப்பாற்றுடைய என்று சொல்லி. காரணம் என்ன? அங்கே பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள், சரி அந்த கோயில்கள் வரக்கூடியவர்கள் வர கூடாதவர்கள் யார் இருக்கார்களோ அனைவருக்கும் வணங்கும் வண்ணம் தான் கோபுரம் அமைக்கின்றார்கள். ஆனால் உள்ளே அந்த கற்ப கிரகம், இந்த மூலஸ்தலம் இருக்கின்ற இல்லையா, அதுல இறைவன் எப்பொழுதும் இருக்கின்றான். அங்கே இருப்பது பெரிதல்ல, மனதுக்குள்ளே கட்டுவது எப்பொழுதும் கடினமானது. அந்த சூழ்நிலையும் சிறப்பான ஒரு கோயிலை கட்டி மனதுக்குள் என்று அந்த அரசனையே வரவழைத்து அந்த நாட்டையே வரவழைத்த பெருமை யாருக்கு இருக்கின்றது? பூசலார் நாயனாருக்கு என்றால் அப்படிப்பட்ட ஒரு அடியார் 63 நாயன்மார்கள் ஒருவராக இருக்கின்றார் என்றால் இதற்கு மேல் என்ன செய்ய? ஆனால் இறைவனை வணங்குவதற்கு எந்த காசு பணம் தேவையில்லை, எந்த பொருள் நிதியும் தேவையில்லை. மனதார் அன்பு இருந்தாலும் அந்த இறைவனை வணங்கி விடலாம். நான் முடிந்தாலும் ஒரு பட்சினை, நீ செல்கின்ற வழியில் பசுவுக்கு ஒரு வாயுரை, பிறரிடம் பேசுகின்ற பொழுது நல்ல ஒரு இன்னுரை, நல்ல வார்த்தைகளை, பிறருடைய மனதை யார் துன்பப்படுத்தாமல் இருக்கின்றார்களோ அவர்களே கடவுள். உன்னை யார் விரும்புகின்றார்களோ அவர்கள் தான் கடவுள். அதன் பணத்தினால் முடியாத செயலை நம்முடைய குணத்தினால் செய்ய முடியுங்கிற செய்தியை அந்த பூசலார் நாயனார் மூலமாக விளக்கியிருக்கிறார். அப்படிப்பட்டவர் தான் இந்த பூசலார் நாயனார். நாம் இந்த செய்கின்ற பக்தி எல்லாம் நம்மை தூய்மைப்படுத்துவதற்காக. இந்த புற அழகு இல்லை, அக அழகு. புற தூய்மை நீரால் அமையும், அக தூய்மை வாய்மையால் காணப்படும். இந்த வெளியிருக்கின்ற அழுக்கை கழுவ வேண்டும் என்றால் தண்ணீரை ஊற்றி நாம் கழிவிடலாம். அந்த உள்ளே மனதில் இருக்கின்ற அந்த அழுக்கை நீக்க வேண்டால் வாய்மை, உண்மை, அன்பு, இந்த குணத்தின் மூலமாக தான் அந்த அகருளை நீக்க முடியும் என்பதை இதன் மூலம் தெரிந்து கொள்கின்றோம். இத்தனை நேரம் எல்லா ஊர்களிலும் இந்த பிரதோஷ பூஜையில் கலந்து கொண்டு அபிஷேகம் செய்து சிறப்பு செய்து அந்த இறைவனை அருளை பெற்று அனைவரும் சிறப்பாக இருக்க அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.